காரில் பயணம் செய்யும்போது உருவான ஒரு கதை. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய திருமண பாடல். அவர் மகள் திருமணத்தில் நடந்த நிகழ்வு. இந்த சுவாரஸ்யமான தகவல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, முத்துராமன் இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் ஒரு திருமணத்தில் நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தியது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அது என்னன்னா, 1967 ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், முத்துராமன், கே.ஆர். விஜயா இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு சித்ராலயா கோபு வசனம் எழுதியிருந்தார். புதுமுகங்களை வைத்து திரைப்படம் இயக்கிய ஸ்ரீதருக்கு அடுத்து மீண்டும் சிவாஜி நடிக்கும் படத்தை இயக்க வேண்டும் என்ற வாய்ப்பு வருகிறது. இயக்குனர் ஸ்ரீதரின் அனைத்து படங்களிலும் பணியாற்றிய சித்ராலயா கோபு அப்போது கொஞ்சம் பிஸியாக இருந்துள்ளார். அப்போது சிவாஜியின் திரைப்படம் தொடர்பாக இயக்குனர் ஸ்ரீதர் சித்ராலயா கோபுவை சந்தித்த போது அவர் தான் இப்போது பெங்களூர் செல்வதாக கூறிய நிலையில், காரிலேயே பெங்களூர் போவோம், எப்படியும் 6 மணி நேரம் ஆகும், அதற்குள் கதையை முடிவு செய்து விடலாம் என இயக்குனர் ஸ்ரீதர் சொல்ல, இருவரும் பெங்களூருக்கு காரில் புறப்பட்டுள்ளனர். அப்போது இந்த கார் பயணத்திலேயே கதையை முடிவு செய்து அதற்கான நடிகர் நடிகைகளையும் தேர்வு செய்துள்ளனர். அந்த கதையின்படி நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், முத்துராமன் மற்றும் அவரது நண்பர்கள் மூவரும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி அலையும் நண்பர்கள். இவர்கள் கே.ஆர். விஜயாவின் வீட்டில் தங்கியுள்ளனர். இதில் சிவாஜி கணேசன் கே.ஆர். விஜயாவை ஒரு தலையாக காதலிக்கிறார். கே.ஆர். விஜயாவோ முத்துராமனை காதலிக்கிறார். இதை தெரிந்த சிவாஜி கணேசன் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க நினைக்கும் போது முத்துராமன் வேலை கிடைத்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுகிறார். அதே நேரத்தில் கே.ஆர். விஜயாவின் தந்தையும் இறந்து விடுகிறார். கே.ஆர். விஜயாவின் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும்போது இவளை உன் தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடு என்று சிவாஜியிடம் கூறிவிடுகிறார். காதலியை தங்கையாக ஏற்றுக்கொண்ட சிவாஜி கணேசன் முத்துராமனுக்கு கே.ஆர். விஜயாவை திருமணம் செய்து வைப்பார். அந்த சமயத்தில் வரும் பாடல்தான், பூமுடி பால் இந்த பூங்குழலி, புது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி, பூமுடி பால் இந்த பூங்குழலி, புது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி என்ற கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலானது இன்றும் கூட திருமண வீடுகளில் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடலின் இடையில் முத்துராமன் கே.ஆர். விஜயா திருமணத்தின் பத்திரிகை வாசிப்பது போல் வரும் வசனமான, நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள், திருவலச் செல்வன் சிவராமனுக்கும் திருவலச் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். பாடலின் இடையே வரும் இந்த வசனமானது மக்களிடையே மிகவும் பிரபலமானது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியதுதான் சிறப்பு. ஒரு கட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனின் மகள் திருமணம் உடனடியாக நிச்சயமாகிறது. அப்போது கையில் பணம் இல்லாததால் எப்படி திருமணத்தை நடத்த போகிறோம் என்று கஷ்டத்தில் யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்.
அந்த சமயத்தில் இவர் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லாம் கவிஞர் கண்ணதாசனுக்கு உதவிகள் குவிந்திருக்கிறது. இதனால் ரொம்பவே ஆச்சரியத்தில் இருந்த கவிஞர் கண்ணதாசன் தனது மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்துகிறார். அப்போது திருமணம் முடிந்து மகள் மருமகன் கவிஞர் கண்ணதாசன் காலில் விழும்போது அங்கு நடந்து கொண்டிருந்த கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் சரியான நேரத்தில் பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது பெருவாள் வண்ணத்தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி என்ற பாடலை பாடியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிய மணமக்களை வாழ்த்தியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த திருமண பாடலானது அவரது வாழ்க்கையில் அவரது குடும்ப திருமணத்திலேயே பாடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பூமுடிப்பால் இந்த பூங்குழலி என்ற பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.